ஒரு நகரம் இல்லை மாநகரம் உருவாகுவதற்கும் அது அப்படியே நிலைத்து நிற்பதற்கும் காரணமாக இருக்கும் அடித்தட்டு மக்கள்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் கறிவேப்பிலையாக தூக்கி வீசப்பட்டதை உணர்த்தும் வேலைக்காரன் படத்தை இந்த பாடல் வரிகள் சென்னையின் கண்ணகி நகர் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகின் எந்த மூலையில் இருக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் பொருந்தும். இப்போது இந்த பாடலுக்கு பொருளாக நிற்கிறார்கள் டெல்லியில் இருக்கும் மதராசி காலனி மக்கள். மதராசி காலனியாக ஆம், இங்கே வசிப்பவர்களில் பெரும் பகுதியினர் தமிழர்களே. தமிழகத்தை கடந்து இந்தியாவில் பல மாநிலங்களிலும் தமிழர்கள் வசித்து வருகிறார்கள். பிழைப்பு, வேலை, தொழில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக குடிபெயரும் மக்கள் மொழி, கலாச்சாரம் என்ற வகையில் ஒரே இடத்தில் கூடி வாழ்கின்றனர். பெங்களூரு, மும்பை, டெல்லி உள்ளிட்ட இந்தியாவின் பல நகரங்களில் இப்படி கூட்டாக தமிழர்கள் வசித்து வருகின்றார்கள். புதுடெல்லியில் மட்டும் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களில் தென்கிழக்கு டெல்லியின் ஜங்புரா பகுதியில்தான் இருக்கிறது மதராசா காலனி. இங்கே வசிக்கும் மக்களை இடமாற்றம் செய்ய டெல்லி மேம்பாட்டு ஆணையம் முடிவு எடுத்துள்ளது. இந்த நிலையில் 370 குடும்பங்களைச் சேர்ந்த தமிழர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் இணைந்து டெல்லி யூனியன் பிரதேச அரசின் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். டெல்லி நகர்ப்புற தங்குமிடம் மேம்பாட்டு வாரியம் தகவலின்படி டெல்லி மாநகருக்குள் 675 மறு குடியமர்வு குடியிருப்புகள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை ரயில்வே, டெல்லி மாநகராட்சி மற்றும் டெல்லி மேம்பாட்டு ஆணையம் போன்ற அரசு அமைப்புகளுக்கு சொந்தமான நிலங்களில்தான் கட்டப்பட்டுள்ளன. டெல்லி யூனியன் பிரதேச அரசிற்கு சொந்தமான நிலத்தில் இப்படி அமைந்திருக்கும் அனைத்து குடிசைகளையும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான பொறுப்பு டெல்லி நகர்ப்புற தங்குமிட மேம்பாட்டு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசின் நிலத்தில் இருக்கும் குடிசைகளை கையாளுவதற்கும் இணைப்பு நிறுவனமாக டெல்லி மேம்பாட்டு ஆணையம் செயல்பட்டு வருகிறது. நடுத்தர மற்றும் உயர் வகுப்பினர் வசிக்கும் பகுதியில் வீட்டு வேலை, கார் ஓட்டுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு வேலையாட்கள் தேவை. அப்படிப்பட்ட பணிக்காக நகர்ப்புறங்களில் குடியேறியவர்கள் போதுமான வீட்டு வசதி இல்லாததால் அரசிற்கு சொந்தமான இடங்களில் சின்ன சின்ன குடிசைகளை அமைத்து வாழத் தொடங்கி இருக்கின்றனர். இதுவே அவர்களுக்கு நிரந்தர வாழ்விடமாக மாறிப்போயிருக்கிறது. இதனால் அக்கம்பக்கம் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளை படிக்க வைப்பது, கிடைக்கும் வேலைகளுக்கெல்லாம் செல்வது என்று கிட்டத்தட்ட அங்கேயே செட்டில் ஆகிவிடுகின்றனர் பலரும். இந்த நிலையில் டெல்லியில் குடிசைகள் பெருகுகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வழக்கம் போல யாருக்கோ யோசனை தோன்ற 2016ஆம் ஆண்டு டெல்லி குடிசை மற்றும் மறு குடியமர்வு இடமாற்ற கொள்கை டெல்லி யூனியன் பிரதேச அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஆய்வில் இறங்கிய அதிகாரிகள் குடிசை வாழ் பகுதிகள் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக, தூய்மையற்றதாக உள்ளது எனவும், அதே சமயம் குடிசை வாசிகளுக்கு அவர்கள் வேலை செய்யும் இடத்திற்கும் அருகிலேயே நிரந்தரமாக வீடுகளை அமைத்து தருவது அரசின் கடமை என்பதாக அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதையடுத்து குடிசை வாசிகளுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியே வீடு கட்டி கொடுக்க டெல்லி அரசு முன்வந்திருக்கிறது. ஆனால் அந்த பகுதியிலேயே மறு குடியமர்த்தல் செய்வது சாத்தியமும், நாங்கள் சம்பாதிக்கவும் இந்த இடம்தான் ஏற்றதாக இருக்கும், வேற இடத்திற்கு மாத்தினா நிலைமை ரொம்பவே மோசமாகிவிடும் என்றும் சொல்கின்றனர். நரேலங்கரா இடத்திற்கு மாறி போக சொல்றாங்க. அங்கே போனதுமே வேலைகள் எங்களுக்கு கிடைக்காது, தமிழ் பள்ளியும் இல்லை, வேலை தேடி திரும்பவும் டெல்லிக்கு தான் வரணும். இதனால அலைச்சலும் பண செலவும் தான் அதிகமாகவே ஆகிறது. குழந்தைகளோட கல்வியும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும் என்று கவலை பொங்க சொல்கின்றார்கள் பொதுமக்கள். அதோடு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதோடு பக்கத்திலேயே வீட்டு வேலைக்கும் போகிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிறு சிறு வேலைகளை செய்கிறோம். அது மூலமாக கொஞ்சம் வருமானம் வருது. இப்போது இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள இடத்திற்கு போக சொல்றாங்க. வளர்ந்த இடத்தை விட்டு திடீர்னு வெளியே சொன்னா நாங்க என்ன பண்றது? எலெக்ஷன் நேரங்கள்ல எல்லா கட்சியும் ஓட்டு போடுங்கன்னு வராங்க. ஓட்டு போட்டு முடிச்சதும் இந்த பக்கமே வருவதில்லை என்றும் கவலை பொங்க சொல்லி இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் 8 தொகுதிகளில் பாஜக வென்று இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்று வரும்போது எந்த எம்எல்ஏவும் தங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கவில்லை என்றும் குமுறுகிறார்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய டெல்லி தமிழர்கள்.